எனக்குனே வருவியாடா? யாரா நீ? போங்க போங்க. இதான் ரெஸ்ட் ரூம். போங்க. தண்ணி வரும்ல? வரும். ஏன் மச்சான் எங்க நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மச்சான். அது வந்து பாட்டு பாடணும்னு ஒரு லூஸ் பையில கூட்டிட்டு வந்திருக்கோம்ல. ஆமா. அவனை ஒரு கெமிக்கலை மோந்து பார்க்க வச்சு அவனுக்கு சுயநினைவு போக வச்சு நம்ம கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில சொல்ல வச்சிட வேண்டியதா. ஆஹா, திட்டம் போட்டுதான் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கா. நம்ம வாயாலேயே எல்லாம் உண்மையை வாங்க பாக்குறாங்களா? இல்லையே ராஜா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எஸ்கேப் ஆயிடு. சரி மச்சான், பாத்துக்க. இவ்வளவு நேரம் ஆகியும் உள்ள என்ன பண்றான் பாப்போம். ஆளா காணோம். ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானா? மேடம், அந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். ரெஸ்ட் ரூம்ல இருந்து பின்பக்கமா ஓடிட்டான். அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு மேடம். சூப்பர். அவன் ஃப்ராடுன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போனா போறான், விடுங்க. சரிங்க மேடம். சந்திரா, அந்த டிரைவர் பையன் என்ன பண்ணாலும் அந்த சிலையை அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த குருமூர்த்தி வேற இந்நேரம் அந்த வெளிநாட்டுக்கு வேலை பேசியிருப்பான். சிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நாட்டை விட்டே போயிடும். அதுக்கப்புறம் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த கிழவி மண்ணுக்குள்ள போறதும் உறுதி. இந்த ஊர்க்காரங்க அக்காவை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறதும் உறுதி. ஆமா மவனே, நாம நினைச்சதெல்லாம் வரிசையா நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரிக்கும் அவ மருமகனுக்கும் இது பலத்த அடியா இருக்க போகுது. அவன் என்கிட்ட பெருசா சேலஞ்ச் பண்ணான். 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன்னு. இனிமே கும்பாபிஷேகமும் நடக்க போறது இல்ல, 2 குடும்பமும் ஒண்ணு சேர போறது இல்ல. மவனே, எதுக்கும் நீ அந்த டிரைவர் பையலோட போட்டோவை குருமூர்த்திக்கு அனுப்பி அவன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பான்ல. சரி சித்தப்பா, உடனே அனுப்புறேன். குருமூர்த்தி, நான் சிவனாண்டி பேசுறேன். சொல்லுங்கண்ணே. தெரியுது. ஹோட்டலுக்கு நம்மள துரத்திட்டு வந்தால ராஜான்னு ஒருத்தன். ஆமா. நீ அவனை சரியா பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சிலைய கண்டுபிடிக்க என்ன வேணாலும் பண்ணுவான். உங்ககிட்டயே வந்தாலும் வருவான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? அதுக்குதான் அவன் போட்டோ உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ. சரிண்ணே, ஒரு நிமிஷம் இருக்க. அண்ணே, பாத்துட்டேண்ணே. இனிமே அவன் என்கிட்ட வாலாட்ட முடியாது. சிலையும் அவன் கைக்கு கிடைக்காது. போதுமா? சரி, நீ பாத்துக்கோ. சரிண்ணே. சித்தப்பா, அவன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே அவன் கேர்ஃபுல்லா இருந்தா. சரி மோனே. சொல்றேன், இன்னைக்கு என்னோட பார்ட்டி தான். நீ எவ்வளவு வேணும்னாலும் குடிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஆமா, என்ன திடீர்னு பார்ட்டிலாம் வைக்கிற? என்ன விஷயம்? நான் தான் உன்கிட்ட போன்ல சொன்னேனே, ஒரு பார்ட்டி அம்மன் சிலை கேட்டாங்கன்னு. நீ தான் இல்லையான்னு சொல்லிட்ட. நான் வேற ஒருத்தங்கிட்ட இருந்து சிலையை வாங்கி அந்த பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன். அதுல 10 லட்ச ரூபாய் கிடைச்சது. அத சந்தோஷமா கொண்டாடத்தான் உன்னை வர சொன்னேன். என்னப்பா யோசிக்கிற? இல்ல, நீ போன் பண்ணி கேட்டப்போ என்கிட்ட ஒரு அம்மன் சிலை இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் ஏன் என்கிட்ட இல்லைன்னு சொன்ன? உனக்கு முன்னாடியே இன்னொரு பார்ட்டிக்கு அதை நான் விலை பேசிட்டேன். அதனாலதான் உனக்கு கொடுக்க முடியாம போச்சு. இப்ப அந்த சிலை உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. எப்பா சகல, நீ சொன்னது கரெக்ட்பா. நம்ம அம்மன் சிலை இந்த குருமூர்த்தி கிட்ட தான் இருக்கு. அத இன்ஸ்பெக்டர் கிட்டையும் மறைச்சிட்டான்.
பரஞ்சோதி ஃபோன் பண்ணி கேட்டான் பாரு, அப்பயே அதை மறைச்சிட்டான். இப்பதான் போய் உண்மையை ஒத்துட்டு இருக்கான். வேற என்ன சொல்றான்னு கேட்போம். சரி, நீ விற்க போற பார்ட்டி யாரு? அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டிப்பா. ஹோட்டல் அசோகல தான் தங்கியிருக்கான். நாளைக்கு காலையில 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ பணத்தை வாங்கிட்டு சிலையை வித்துற வேண்டியதுதான். சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டிங்கிற? அவனை நேர்ல பாத்திருக்கியா? பார்த்தது இல்லப்பா. வேற ஒரு கஸ்டமர் மூலமா தான் போன்ல பேசி வியாபாரத்தை முடிச்சேன். ஆளை நேர்ல பார்த்தது இல்ல. இது இல்லீகல் பிசினஸ் ஆச்சேப்பா. நீ எப்படி நம்பி செய்யற? கொஞ்சம் தப்புனாலும் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிருமே. இந்த பிசினஸ்ல வெளியாளுங்க அவ்வளவு சீக்கிரமா உள்ள வந்துட முடியாது. அதோட நம்ம ட்ரிக்ஸ் வெளியாளுங்களுக்கு தெரிய போறது இல்ல. இப்ப என்கிட்ட ஒரு பாதி 10 ரூபா நோட்டு இருக்கு. மீதி பாதி இருக்கிற 10 ரூபா நோட்டை அந்த ஆப்பிரிக்கன் கொண்டு வந்து கொடுத்தா நான் சிலைய கொடுக்க போறேன். ஓ, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் போதையில எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா, சும்மா தான் கேட்டேன். சரி சரி, சரக்க போடு. ம். ஏப்பா, அப்ப சில நாளைக்கு தான் கை மாற போகுதா? ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம். அவங்க கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கல்ல? ஆமாப்பா, ஃபோன் பண்ணி சொல்லுப்பா.